வணக்கம் விவஸ், உங்கள் யாழி சதீஷ் சேனல் வந்து பேசுகிறேன். இன்னைக்கு சித்ரா பௌர்ணமி. நாங்கள் பாரிஸில் இருக்க கந்தக்கோட்டை முருகர் கோயிலுக்கு வந்திருக்கோம். இன்னைக்கு ரொம்ப விசேஷமானது. இன்னைக்கு என்ன ரொம்ப ஸ்பெஷல்னா, சித்ரா பௌர்ணமினாவே முருகர், சிவன், அம்மனுக்கெல்லாம் இன்னைக்கு ரொம்ப விசேஷம். இன்னைக்கு கோயில் வேறு செம்ம க்ரௌடு வேறு. ஃபஸ்ட்டு என்னென்னா, முருகர் வந்து இந்த குளத்துல வந்து அந்த தேர் மாதிரி வச்சு ஒரு ரவுண்டு அடிக்கிறாங்க. நம்மள மாதிரி பக்தரெல்லாம் வச்சு ஒரு ரவுண்ட்ஸ் அடிக்கிறாங்க. நல்லா இருக்கு. இது வந்து வருஷம் வருஷம் பண்றாங்க. எங்களுக்கு இந்த வருஷம் தான் எங்களுக்கு குடுப்பனை இருக்கு. நாங்கள் போயிட்டு வந்தோம். ஆனால் இது ஒரு 9 ரவுண்டு தான் அடிப்பாங்க. ஒரு பேட்சா அனுப்புவாங்க. நல்லா இருக்கு. ஈவினிங் மட்டும்தான் இது பண்றாங்க. பாருங்க, முருகர் வள்ளி தேவனியோட இருக்காரு. அந்த போட்டிங் மாதிரி நல்லா இருக்குது. பாருங்க, வீடியோ எடுக்க விடுவாங்களா பயந்துட்டே இருந்தோம். ஆனால் எடுக்க விட்டாங்க. நல்லா தான் இருந்துருச்சு. ஃபர்ஸ்ட் டைம் போகிறதுனால நல்லா இருந்துச்சு. எங்கள் பாப்பா இன்னொரு ஃபோனை வாங்கி வீடியோ எடுத்துகிட்டு இருக்காங்க இன்னொருத்தவங்களுக்கு. உங்களுக்கும் போகணும் விருப்பம் இருந்தால் வாங்க. 4 days தான் இருக்குன்னு சொன்னாங்க. உங்களுக்கு இது வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாருங்க, முருகர் வள்ளி தேவனியோட உலா வராரு. இது முடிச்சுட்டு தான் அந்த கண்ணாடி மாளிகையில் எடுத்துகிட்டு போயிட்டு அவரை உட்கார வச்சுட்டு அங்கே ஒரு தூபாரதனை காமிச்சாங்க. பிரசாதம்லாம் கொடுத்தாங்க. குளத்துல வந்து மீனுங்களாம் நிறைய நல்லா பெரிய பெரிய மீனாக இருக்குது. நல்லா அந்த ஈவினிங் டைமு இந்த அடிக்கிற வெயிலுக்கு அந்த கிளைமேட்டு, அந்த முருகர்கிட்ட உட்கார்றது ஒரு அமைதி, நல்லா சாந்தமாக நல்லா இருந்துச்சு. நம்ம சேஃப்டிக்கும் போலீஸ்லாம் இருக்காங்க எதனா ஆயிடுச்சுன்னா. ஏன்னா நாங்கள் லாஸ்ட் ரவுண்டு போனதுனால மெம்பர்ஸ் அதிகமாக இருந்தாலும் நிறைய இருந்தாங்க. ஏன்னா அதோடைய இதுவே வந்து கெப்பாசிட்டியே வந்து 25 தான் இருக்கணுமா. நாங்கள் லாஸ்ட்டாக போனால ஒரு 40 பேர்கிட்ட உட்காந்துட்டோம். லாஸ்ட் ரவுண்டு ஒரு நாளைக்கு 9 ரவுண்டு தான் அடியே சுற்ற விடுவாங்களாம் குளத்துல. இறங்குற நேரம் வந்துச்சு. இப்போ நாங்கள் வந்துட்டோம். முருகரை இப்போ எடுத்து வந்து கண்ணாடி மாளிகையில் அவரை எடுத்துகிட்டு வந்து அமர வச்சுட்டாங்க. இப்போ அங்கே பூஜை நடக்குது. ஓகே, நன்றி. மீண்டும் சந்திப்போம்.